இன்னைக்கு ஹலோ ஃபுட்டீஸ் தமிழ்ல ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டேஸ்டியா ஜவ்வரிசிய வச்சு கிச்சடி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு கடாயில 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுல கொஞ்சமா வேர்க்கடலைய வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இத நல்லா மீடியம் ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணுங்க. இப்போ பாருங்க நல்லா கோல்டன் கலர்ல சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இத எடுத்து தனியா வச்சுட்டு அதே எண்ணெயில 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏத்த மாரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் கூட நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு சின்ன தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடலாம். தக்காளி எல்லாம் பாருங்கள் இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு ஊற வச்ச ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கிளாஸியாக சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி, 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விடுங்க. இப்போ இதில் வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக வீட்லேயே ஜவ்வரிசி கிச்சடி ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.